வெல்கம் டு சன்வி கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து முறையில் எப்படி மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. தக்காளியையும் நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அலசி கழுவிக்கணும். அப்போ தான் அது நல்லா க்ளீன் ஆகும். ஃபஸ்ட்டு வானலை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. அதில் வெந்தயம் கொஞ்சமும் சின்ன சீரகம் கொஞ்சமும் தாளிக்க போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் அந்த பூண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மூணும் நல்லா வதங்கினதும் ஒரு கரண்டி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் கெட்டியாக வரும். மீன் குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்து அது கொஞ்சம் கெட்டியாக மாறினதுக்கப்புறம் நம்ம இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்ததும் ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இருந்தால் மீன் கரைஞ்சிடும். மீன் குழம்பு ரெடி.